ஒரு நாளைக்கு எவ்வளவு சிகரெட் அடிச்சா உங்க லங்ஸ் டேமேஜ் ஆகும்? வீடியோ கடைசியில ஒரு ஃபார்முலா சொல்றேன். இந்த ஃபார்முலா படி உங்க லங்ஸ் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்களே ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஹாய், நான் டாக்டர் ஹரிஷ். அடிக்கடி தம் அடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் தம் அடிக்கிறீங்கன்னா நீங்க தம் அடிச்ச ஃபியூ மினிட்ஸ்லயே சிகரெட்ல இருக்கிற டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் உங்க ஏர்வேவை இரிட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். இதுவே நீங்க 2 வீக்ஸ் தொடர்ந்து தம் அடிச்சீங்கன்னா உங்க லங்ஸ்குள்ள இருக்கிற சிலியா அப்படின்ற ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த சிலியா தான் உங்க லங்ஸ்குள்ள இருக்கிற மியூக்கஸை கிளியர் பண்ணி மைக்ரோப்ஸை ட்ராப் பண்ணும். இந்த சிலியா டேமேஜ் ஆகுறதால உங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வர சான்ஸும் அதிகமா இருக்கு. நீங்க 6 months to 1 year தம் அடிச்சிருந்தீங்கன்னா உங்க லங்ஸ்குள்ள ஏர் எக்ஸ்சேஞ்சுக்கு காரணமா இருக்கிற அல்வியோலே டேமேஜ் ஆயிருக்கும். இந்த ஸ்டேஜ்லயே நீங்க இதை கரெக்ட் பண்ணலன்னா கொஞ்சம் வயசாகும் போது சிஓபிடி அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து ரொம்பவே கஷ்டப்பட போறீங்க. லங் கேன்சர் வர்றதுக்கு சான்ஸை அதிகப்படுத்துது. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு தம் அடிக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்க லங்ஸ் எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு ஃபார்முலா கொடுக்குறேன், கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கால்குலேட் பண்ண தெரியாதவங்க எவ்வளவு சிகரெட் அடிக்கிறீங்க, எவ்வளவு வருஷமா அடிக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானே கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த மாதிரி உங்க லங்ஸ் டேமேஜ் ஆயிருந்தா எப்படி சரி பண்றதுன்னு கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஒரு லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம தம் அடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.